ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 10/5/2025. இந்த வீடியோவை ஒரு நைட்டு 9 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் கட் ஆஃப் மார்க்கு எவ்வளவு குறையும்? அதை பற்றின கேள்விகள் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்குது. ஸோ அதற்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ்பர்ட்ஸினுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத தொகுத்து ஒரே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, நியூஸ் பேப்பர் அப்டேட்டையும் எடுத்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் மார்க் எவ்வளோ குறையும் அப்படின்னு கேட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு டைம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 2025க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10/2/2025 ஒரு நேஷனல் நியூஸ் பேப்பரில், இண்டோ நியூஸ் பேப்பரில் வந்த அப்டேட் தான். டேட்டு டைமோடு பார்த்துடலாம். மே 10 இன்னைக்கு 2025 2:37 போஸ்ட் பண்ண போஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கட் ஆஃப் அனாலிசிஸில், ப்ரெடிக்ஷனில் இதில் எல்லாம் சொல்லிட்டோம். நீட் யூஜி 2025 பேப்பர் டஃப்பு, அதனால் கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும். எக்ஸாம் டைமு குறைச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் 200 minutesல 200 கொஷின்ஸ் இருந்தது. இப்போது 180 minutesல 180 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். கிட்டத்தட்ட 20 minutes அப்படிங்கிறது குறையுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் பி கிடையாது, சாய்ஸ் இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க. இதை 1 by 1 பார்த்துடலாம். நீட் யூஜி 2025 பேப்பர் டஃப்பு. கட் ஆஃப் மார்க் வில் பி லோயர் ஃபார் ஆல் கேட்டகரிஸ். ஓகேங்களா? இதை மாணவர்களும் பெற்றோர்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா கேட்டகரியிலையும் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும். 20 minutes டைம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறையுது. இது வரைக்கும் இல்லாத வகையில் கொஷின் பேப்பர் வெரி வெரி டஃப். அப்போது பேப்பரும் டஃப்பு, 20 minutes டைமும் குறையுது. Physics numerical problems will be potentially contribute to reduce the cut off this year. அப்போது ஃபிசிக்ஸ் பேப்பர்னால நிறைய நியூமரிக்கல் சம்ஸ் போடுறதுனாலையும் அதுக்கான டைம் பத்தாது, கட் ஆஃப் குறையும். அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நியர்லி 1 lakh அப்படிங்கிறது இது கடந்த ஆண்டை விட குறைவு. ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது எத்தனை பேர் நீட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவு. இதெல்லாம் கட் ஆஃப் குறைவதற்கான காரணிகள். சரி, ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் குறையுது. அப்புறம் அதனால் பேப்பரை சால்வ் பண்ண முடியல. 180 கொஸ்டின்ஸு, சாய்ஸ் கிடையாது. அப்படி பார்க்கும்போது அவருடைய கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் ஸ்கோர் அப்படின்றது 595 to 605 வரைக்கும் இருக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கிறோம், கட் ஆஃப் போட்டிருக்கிறோம். போன 4ஆம் தேதி, கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4/5/2025 இன்றைக்கி நீட் எக்ஸாம் முடிஞ்சுது. அப்போ இருந்து கட் ஆஃபுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அனாலிசிஸ்லேருந்து லைனாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
இப்போது ஆல் இண்டியா கோட்டாவை விட உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்போ ஆல் இண்டியா கோட்டாவுடைய கட் ஆஃப் ரேஞ்சு எவ்வளவோ அதை விட இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் 30லேருந்து ஒரு 40 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இவருடைய கணிப்பின் பிரகாரம் 595 அப்படிங்கிறது லீஸ்ட் ரேஞ்சாகவும் 605 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ரேஞ்சாகவும் இருக்குது ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆல் இண்டியா கோட்டானுடைய கட் ஆஃப். அப்போது அன்ரிசர்வ்டில் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா அப்படிங்கிறது அரவுண்ட் ஒரு 540 to 550 ரேஞ்சில் இருக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 595 to 600 அவருடைய ப்ரெடிக்ஷனில். இது ஆல் இண்டியா கோட்டாக்கு. அப்போ அதிலிருந்து ஒரு 40 மார்க் 50 மார்க் குறையுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 540 580 இருக்கலாம். இடபிள்யூஎஸ் கேட்டகரியின் கூடிய ஆல் இண்டியா வந்து 518 போட்டிருக்காரு. ஓகேங்களா? எஸ்டி கேட்டகரிக்கு 470யும் எஸ்சி கேட்டகரிக்கு 460க்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் இவருடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது. அதே போல் உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் வாலா இவருடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது. ரோஹித் குப்தா சீஃப் அகாடமிக் ஆஃபீஸர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் 540 to 560 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவருடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது. இது ஆல் இண்டியா கோட்டாக்கு அவர் காமனாக ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அதிலிருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும். பேப்பர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து என்சிஆர்டி, அதே போல் கெமிஸ்ட்ரி பேப்பர் ஸ்டாண்டர்டு, ஃபிசிக்ஸ் பேப்பர் மோஸ்ட் சேலஞ்சிங். ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து மோஸ்ட் சேலஞ்சிங் டியூ டு நியூமரிக்கல் அண்ட் டைம் இன்டென்சிவ் ப்ராப்ளம்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு வருஷமும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு. இப்போ 1 lakh பக்கம் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்கான கிராஃபு. இதுவும் இந்து நியூஸ் அப்டேட்டில் இன்றைக்கி போஸ்ட் பண்ணது தான். 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,17,17,777 பேர் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்டு. இப்போ 2025க்கு நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,70,000 இருக்கலாம். 22,70,000. இது வந்து ப்ரீவியஸ் இயரை விட அப்ராக்சிமேட்டாக 1 lakh குறையுது. ஆனாலுமே இந்த தகவல் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. நீட் யூஜி 2025ல் உங்களுக்கு வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் எவ்வளவு, ப்ரெசன்ட் எவ்வளவு, ஆப்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிற அட்டனன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. அதை பார்க்கும்போது 100% அக்யூரேட்டாக எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ப்ரெசன்ட் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க, அதில் மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு, தேர்ட் ஜெண்டர் எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் வந்துடும். சரி, அதே போல் இன்னொரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரானுடைய கட் ஆஃப். ஓகேங்களா? இப்போ மகாராஷ்டிரானுடைய கட் ஆஃப் வந்து 490 to 500 வரைக்கும் இருக்கலாம். அப்போது ஸ்டேட் கோட்டாக்கான கட் ஆஃப் வந்து இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எப்படி இருக்கலாம்? மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு 490 to 500 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அப்போது அதை பொறுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். இப்போ மகாராஷ்டிரானுடைய ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் எவ்வளவு, அப்போது மற்ற ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிறோன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க, அதை பொறுத்து தமிழ்நாடுனுடைய கட் ஆஃப் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு உங்களுக்கு இவருடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு சொல்கிறேன் 530 to 540க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் இன்னொரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து டஃப்பு, ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பு, டைம் பத்தில், லென்த்தி கொஸ்டின், ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து அதிகமாக அப்ளை பண்ணுற மாதிரியும் நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து லென்த்தியாக இருக்குது. ஸோ இவருடைய கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 to 575 இது வந்து காமனாக சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து ஸ்டேட் கோட்டாக்கு அப்படிங்கிறது குறையும். அப்போது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் தான். அப்போது எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கட் ஆஃப் அப்படிங்கிறது இதுக்கு ப்ரீவியஸ் இயரை விட குறையும். இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாக்கு தான். அப்போ ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃபை விட
ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாக்கே கிட்டத்தட்ட ஒரு 550லேருந்து 600 ரேஞ்சுக்குள்ளே தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதிலிருந்து ஸ்டேட் கோட்டாக்கு உங்களுக்கு 500 to 550க்குள்ளே எவ்வளோ வேணால் இருக்கலாம். நம்ம சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு. அதை பொறுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிசிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்சிஏக்கு, எஸ்டிக்கும் அதே போல் குறையும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நம்மளுக்கு சொல்ல வருது. ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பதட்டமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கட் ஆஃப் குறையுமா குறையாதா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ, இந்த நியூஸ் அப்டேட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். அதே போல் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ உங்கள் சர்க்கிளில் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பயம் இல்லாமல் பேனிக் ஆகாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ரிமைண்டர், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.